ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன்னீர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்ல பெப்பர் வாசனையோட 15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடக்கூடிய சூப்பரான ரெசிபி. மசாலாக்கள் அதிகமாக எதுவுமே இல்லை. முதல்ல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இது எல்லாமே நல்லா வாசனை வர்ற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு தான் அதிகம் இருக்கணும். சோம்பு சீரகமும் குறைவாக சேர்த்திக்கோங்க. சில சமயம் கசப்பாகிரும். இதை இந்தளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் கொரப்பாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது. நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் எப்போதுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஒரு வாட்டி கழுவிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் இருக்காது உங்களுக்கு. நான் இதை கழுவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் இந்தளவு கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நம்ம டவாவில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது உடையாமல் இருக்கும். இப்போ பன்னீர் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இதில் நம்ம மசாலா போட்டுக்கலாம். நம்ம கொரப்பாக அரைச்சி வச்ச மிளகு, சோம்பு, சீரகம் சேர்ந்த பவுடரை இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் போல் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போ மிளகு இதில் நல்லா கோட் ஆகிரும். மிளகும் வறுபட்டிருக்கு. பன்னீரும் அதிக நேரம் நமக்கு வேகணும்னு இல்லை. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்துட்டேன். ஒவ்வொரு பீஸ்லையும் எல்லா பக்கமும் அந்த மிளகு ஜீரகத்தூள் நல்லா கலந்துருக்கு. இப்போ இது ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே ஃப்ரைக்கு ரெடி ஆக்கிடலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமான பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கடாயில் நான் இன்றைக்கி வெண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்கள் எண்ணெய் இல்லை நெய் எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்திக்கோங்க. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவும் சேர்த்தலை. அதே போல் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்தலை. இந்த பச்சை மிளகாய் அதோட மிளகு வாசனை மட்டும் நல்லா தூக்கலாக தெரியணும் அப்படிங்கிறக்காக அது எதுவுமே மிக்ஸ் பண்ணல. வெங்காயம் இந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம கலக்கி ஊற வச்சுருக்க பன்னீர் துண்டுகளை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி விடுங்க. லைட்டாக அந்த பச்சை வாசனை குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக. நல்லா உடையாமல், பன்னீர் உடையாமல் கலக்கி விடுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பரான நம்மளுடைய பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். கண்டிப்பாக நீங்களும் பன்னீர் பெப்பர் ஃப்ரையை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.